மக்களே, என் சேலை நல்லா இருக்கா? ப்ளூ நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கீங்க அந்த கலரு. வேலை ஆரம்பிக்கவும் நேற்று போய் நிறைய 100 பூ இருக்குங்க, உதிரி பூ வாங்கிட்டு வந்துட்டார். நான் கட்டி நல்லா ரோல் போல் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். எப்படி ஒரு வாரத்துக்கு வைக்கலாங்க. பொண்டாட்டி மேலே அவ்வளோ லவ். வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, டெய்லி வந்து பூ வச்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலாம், கார் வாங்கியிருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்கள்ல. புது காரில் போய் எங்கேயாச்சும் கோயிலுக்கு எங்கேயும் வாங்கின அன்னைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எங்கேயும் கோயிலுக்குன்னு போகலை. சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு காலையிலேருந்து. அதனால் இன்றைக்கி பைரவஸ் வந்து லீவ் விட்டாங்க. சரி அதனால் கோயிலுக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணேன். மாமாட்ட சொன்னேன். அவர் சரி உங்கள் அம்மாட்ட கேளு, உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கள் அம்மாட்ட ஆனால் நான் கார் வாங்கினதுலேருந்து கார் வாங்க போகிறோன்னு தெரியும், என்னைக்கு வாங்குகிறோம் என்னன்னு எல்லாமே தெரியுங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு நான் கார் வாங்குகிறோன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் ஃபோன் போட்டு பேசவே இல்லை. இப்போ எப்படி ஒரு வாரம் இருக்குங்க நான் ஃபோன் போட்டு பேசி. எங்கள் அம்மாவுக்கு அது கோவமாக என்னம்மா, எனக்கே உடம்பு சரியில்லை. நான் கேட்டேன், மாமா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அம்மா இல்லை, எனக்கு உடம்புக்கே சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, ஒரு வாரமாக காய்ச்சல் அடிக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. எனக்கு ஐயையோ நம்ம ஃபோன் போடலன்னு நினச்சிட்டு அப்படி பேசுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு, மாமா காரில் தானே போகிறோம், போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. இல்லை மழை பெஞ்சிட்டே இருக்குது, எனக்கு சேராது, நீங்கள் நல்லபடியாக போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு எங்கள் அம்மா. ஆனால் நாங்களும் போகலைங்க. காசு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. கோயிலுக்கு போனால் எப்படி டிரைவர் போட்டு தாங்க போகணும். மாமாவுக்கு வந்து இன்னும் அவ்வளோவா கொஞ்சம் தான் ஓட்ட தெரியும். ரொம்ப மெயின்லாம் ஓட்டுற அளவுக்கு இன்னும் வந்து அவர் வந்து பழகலை. அதனால் பார்த்திங்கன்னா டிரைவருக்கு எப்படியும் ஒரு 1000 ரூபாயாச்சும் கொடுக்கணும். இங்கே மதுரைக்கு போகணுன்னு நினச்சோம். மடப்புறம் பத்திரகாளி மடப்புறம் காளி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் டிரைவர் போட்டோம்னா அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், நமக்கு செலவுக்கு எப்படி ஒரு 1000 ரூபா வேணும், பெட்ரோல் 1000 ரூபா போடணும், எப்படி ஒரு 3 ரூபா கணக்கு வந்துடுங்க. அதனால் இன்னொரு நாள் காசு இருக்கும்போது போய்க்கிடுவோம். அதனால் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பையனுக்கும் இன்றைக்கி ஸ்கூலுங்க, அதனால் அவனையும் கூப்பிட்டுட்டு ஒரு நாள் காசு இருக்கிறப்ப போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போகலைங்க. புது கார் எடுத்துகிட்டு இன்னும் எங்கேயும் கோயிலுக்கு எங்கேயுமே போகலைங்க. நாங்கள் கார் எடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் சந்தோஷப்படுவாங்க, நிறைய பேர் வயிற்றெரிச்சல் தாங்க படுறாங்க. அதை வந்து சில பேர் நேரடியாகவே சொல்லிடுறாங்க, சில பேர் வந்து முகத்தில் காட்டுறாங்க. அதெல்லாம் தெரியுது. சரி என்ன செய்ய, நம்ம சூழ்நிலைக்கு நம்ம வாங்கியிருக்கோங்க. என்ன எங்களுக்கு கடன் இருக்குது, அதுக்காக அவங்களா கட்ட போகிறாங்க, நாங்கள் தானங்க கட்ட போகிறோம், நாங்கள் உழைச்சி நாங்கள் தான் கட்ட போகிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா கட்ட போகிறாங்க. என்னமோ ஒரு அம்மாலாம் நேரடியாக வந்து என்கிட்ட கேட்குது, இது அதுக்கு தேவையா, கடன் அடைச்சிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. நாங்கள் ஆசைக்காக வாங்கி வச்சுருக்கோம், ஒரு வியாபாரத்துக்கு போகணும் வரணும், அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கோம். இது வசதி இருந்து அவங்க 1000 தப்பு பண்ணலாங்க. நம்மளை மாதிரி மக்கள் வாயை திறக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்மளை மாதிரி நடுத்தரத்தில் இருந்து ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் வாங்கிட்டோம் அப்படின்னா இவங்க வாயை மூடவே மாட்டாங்க. அவ்வளோ பேசுகிறாங்கங்க, காது படவே பேசுகிறாங்க. சரி நல்லா இருக்கட்டும், என்னங்க கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிக்கிறட்டும். வயிற்றெரிச்சல் படுறவங்களுக்கும் வயிறு எரிஞ்சு எங்களை ஏதாச்சும் சொல்கிறவங்களுக்கும் கடவுள் பதில் சொல்லிக்கிறட்டும். என்னங்க நம்ம நல்லதே நினைப்போம், நம்ம நல்லாவே இருப்போம். என்ன மக்களே, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது அவங்கெல்லாம் பேசுகிறது. சரி இருக்கட்டும், அது நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு, நமக்கு உடம்பு சொல்லினா நம்ம தாங்க ஊசி போடணும், அவங்க வந்து ஊசி போட மாட்டாங்க. சரிங்களா? அதனால் நம்ம பாதையை நோக்கி நம்ம தான் போய்கிட்டே இருக்கணும். அவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். ஓகே உறவுகளே, என் வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சம் நானும் அப்படியே
உங்கள் பேரை சொல்லி அப்படியே கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் போகிறேன். ஓகேவா? வீடியோ பார்க்குற மக்கள் கண்டிப்பாக லைக் போடுங்க. ஓகே உறவுகளே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹாப்பியாக இருக்குங்க. ஓகே உறவுகளே, ஓகே பாய்.